சுற்றுலானால நமக்கு என்ன பயன், இப்படி நம்ம நாட்டுக்கும் நமக்கும் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி நான் அதிகம் பேசல. 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நம்முடைய முன்னாள் நாட்டில் பணத்திட்டத்தினுடைய பில்லர்ஸ் 2 பேரும் சொல்லாங்க. முதலாவதாக தேசிய சுற்றுலா தின நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் பணத்திட்ட அழகண்டின் முன்னாள் மாணவ செயலர் ரமேஷ் அவர்கள் சுற்றுலாவை பற்றி ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தருமாறு பணிவன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுலா அப்படிங்கிறது எல்லாருக்கும் சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு சுற்றுலா அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் விரும்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது சுற்றுலாத்தலமாக தான் முக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம நாடுகளிலேயே பலவிதமான சுற்றுலாத்தலங்கள் நிறையா இருக்குது. அதில் இப்போ கூட நம்ம ஊரில் வந்து கச்சத்தீவு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருந்தாரு. அவர் அங்கே போயிட்டு வந்து இவ்வளோ இடத்துல இங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ நேரம் பேசி நம்ம சூப்பராக விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை விட அதிகமாக நம்ம நாடு அந்த பயணம் போயிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன பயன்பாடு, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறது கற்றுக்கிட்டேன். ஒரு சுற்றுலா பயணம் நம்ம போயிட்டு வரோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில பொருளை நம்ம இல்லை புதுசாக ஒரு யாரையும் நம்ம மீட் பண்ணுற போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவங்க கிட்ட நாலேஜோ நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு இந்த உடுமலைப்பேட்டை கிட்ட ஒரு ஆர்கியாலஜி சைட் இருக்குது. அது முக்கால் பற்றி தெரியுமான்னு தெரியல. அந்த ஆர்கியாலஜி சைட் போயிட்டு இருந்தீங்கன்னா திருப்பூரில் முக்கியமாக இந்த திருப்பூர் இந்த மாவட்டத்துலையும் ஒரு நாகரிகம் இருக்கின்றது அது வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நோயலாத்துலேருந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடியே தோண்டி எடுத்துருக்காங்க ஒரு சில பொருள்லாம். அதுவும் அங்கே இன்னும் கண்காட்சி இருக்குது. அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம். திருப்பூரில் இந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன விலங்குகள் வாழும், அது என்ன ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணலாம், அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு சுற்றுலா பயணம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அது கிடைக்கும். அந்த நாலேஜ் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு அந்த நம்ம சம்மந்தப்பட்ட துறை திருப்பூர்லையோ திருப்பூரை விட்டு வெளி மாவட்டங்களையோ இருந்துச்சு நம்ம அந்த சுற்றுலா போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பம் அங்கே தெளிவாயிடும். ஈஸியாக நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். ஓகே இதுதான் இது போல அப்படின்னு ஈஸியாக ஒரு அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னா சுற்றுலா பயணத்திலிருந்தோ இல்லை ஒருத்தர் மீட் பண்ணும்போது கிடைக்கும். சுற்றுலா அப்படின்னா அது எப்படி வந்துச்சுன்னா அந்த காலத்துலேயே மன்னர்கள்லாம் வந்தீங்கன்னா சண்டை போடுறது, மற்ற நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. யாராலையுமே சந்தோஷமாகவே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. வந்து இந்த நாட்டிலேருந்து பக்கத்து நாட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த நாட்டோட வளங்கள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த நாட்டோட விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதிலிருந்து சுற்றுலா அப்படியே பரவி இப்போ வந்து டூரிசம் அப்படின்னு வந்து வந்துருக்கு. அதேமாதிரி நம்ம திருப்பூர்லேயே நிறைய சுற்றுலாத்தலங்கள், வரலாற்று சுற்றுலாத்தலங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் சுக்ரீஸ்வரர் கோயில், இந்த சிவன்மலை, வட்டமலை முருகன் கோயில் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அங்கே போனீங்கன்னா நம்ம திருப்பூரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சுற்றுலானா என்னன்னா சும்மா போய் சுற்றி வரது மட்டும் சுற்றுலா கிடையாது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு பயனுள்ள அனுபவங்கள் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சுற்றுலா. இப்போ வந்து நான் சில தகவல் மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? அங்கே வந்து பவளப்பாறைகள் இருக்கும். பவளப்பாறைகள்லாம் என்ன தெரியுமா? பவளப்பாறைகள் வந்து பாறை கிடையாது, அது வந்து ஒரு உயிரி. அது வந்து குளியுடலிகள் அப்படிங்கிற இதுலேருந்து வருது. அது வந்து எப்படி இருக்குன்னா கடலுக்கு அடியில் ஒரு பூங்கா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அதை வெட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் குதிரை தெரியுமா? இப்போ வந்து நம்ம சுற்றுலா ஆண் பெண் தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் பெண் உயிரி தான் குட்டி போடும், குட்டியை வளர்க்கும், இதெல்லாம் எல்லா இதுலையும் பார்த்துருக்கோம். ஆனால் கடல் குதிரையில் மட்டும் ஆண் உயிரி தான் குட்டியை வளர்க்கும், குட்டியை பாதுகாக்கும், அடை காக்கும். கிடைக்கும், மென்டல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மன உளைச்சல் இருந்தால் கூட எந்தெந்த இடங்கள் சுற்றுலா தலங்கள் இருக்கும். நீங்கள் திருப்பூர்லேயே இருக்கீங்க. திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய 17வது பறவை சரணாலயம் தமிழக சர்வீஸ் நஞ்சராயன் பறவை சரணாலயம். அங்கே போங்க. அங்கே போனால் ஒரு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடுது. அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எதுக்கு சுற்றுலா போகிறோம் அப்படின்னா எல்லாரும் வேலை பொருள் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கல்வி பொருள் அதிகமாக இருப்பீங்க, வேலை பொருள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறது வேண்டி நம்மள இருக்கிறோம். சுற்றுலா தலத்தை நோக்கி போகும்பொழுது அங்கே நண்பர்களோடு போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம். என்ன பயன் ஒரு நாட்டுக்கு அப்படின்னா பொருளாதாரம். என்னது? பொருளாதாரம் உயரும். இப்போ குறிப்பாக இலங்கை எடுத்துக்கிது. இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் பெரிய நெருக்கடி வந்தது. நெருக்கடி வந்து பயங்கரமான விலைவாசி ஏற்றத்துக்கு உள்ளாகி பயங்கரமாக தண்ணீர் முதல் கொண்டு விற்கக்கூடிய சூழல் வந்தது. ஏன்னா இலங்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலங்கள் அதிகம். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவுடைய சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுற்றுலாவுக்கு அங்கே போக ஆரம்பிச்சாங்க. அப்போ நீங்கள் சுற்றுலா போகும்பொழுது இப்போ ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊர் முன்னேறு, அந்த ஊரில் இருக்கிறவங்க வாழ்வாதாரம் முன்னேறும். எப்படி முன்னேறுனா அங்கே இருக்கக்கூடிய லாட்ஜ், தங்கும் விடுதிகள் அதிகமாகும், உணவகம், ஹோட்டல்ஸ், அது மூலிமா வருவாய் கிடைக்கும்.